இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிறந்தநாள் இருக்குது. இப்போது நேரு அவர்களுடைய பிறந்தநாள்னா குழந்தைகள் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தி அவருடைய பிறந்த தினம்னா அது வந்து தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்துல் கலாம் அவருடைய பிறந்தநாள்னா மாணவர்கள் தினம். அப்படி வந்து இந்த கலைஞருடைய பிறந்தநாள் ஜூன் 3 இனி கொண்டாடப்பட போகிற காலகட்டங்களில் அது எந்த தினமாக அது இருந்தால் சரியான தினமாக அது இருக்கும்? மாநில சுயாட்சிக்கான தினமாக கொண்டாடலாம். மாநில சுயாட்சி தினமாக கொண்டாடலாம். ஒரு சமூக நீதிக்கான தினமாக கொண்டாடலாம். ஏன், எதனால் அப்படி வந்து உங்களுக்கு அது தோணுது? சுயமரியாதை திருமணத்தில் ஆரம்பித்து அதுக்கான திட்டங்கள், அதுக்கான நேரட்டிவ், இந்திய அளவில் அதற்கான உரையாடல், இது எல்லாத்தையுமே கலைஞர் வந்து நீண்ட காலமாக நிகழ்த்திக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ அதன் காரணத்தினால அது சமூக நீதினால கொண்டாடணும். ஓகே, சூப்பர். சோஷியல் ஜஸ்டிஸ் டே இல்லைன்னா நேஷனலிஸ்ட் டே அந்த மாதிரி சமூக நீதி தான் சொல்கிறீங்க. ஓகே, குரலற்றவர்களின் குரலாக அந்த நாளை வந்து நம்ம கொண்டாடணும். ஏன்னா மற்ற தலைவர்கள்லாம் சமூக நீதியை வந்து மேக்ரோ லெவலில் பண்ணாலும் கலைஞர் மட்டும் ரொம்ப மைக்ரோ லெவலில் அதை வந்து பூத்னாருன்றதை சொல்லலாம். செம்மொழி டேயாக கொண்டாடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மொழி தினமாக. ஆமாம், அவர் தான் இது பண்ணார், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால தான் நமக்குன்னு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைச்சிதுன்னு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். தமிழர் எழுச்சி தினமாக தான் தமிழர் எழுச்சி தினமாக கொண்டாடணும்னு நினைக்கிறேன். தமிழரின் எழுச்சி தினம் தான் வந்து இவரோட பிறந்தநாளை கொண்டாடணும்னு ஆசைப்பட்றேன். திராவிட தினமாக கொண்டாடலாம். என்னென்னா இப்போ எல்லாரும் சொன்ன ஐடியாலஜியில் எல்லாமே சோசியல் ஜஸ்டிஸ் ஆகட்டும், இல்லை பெண் கல்வி ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து எல்லாம் அடங்கின ஒரு ஐடியாலஜி தான் திராவிடம். ஸோ அந்த திராவிட தினமாக தலைவர் பிறந்தநாளை கொண்டாடணும்னு நினைக்கிறேன். நான் வந்து இளைஞர்களுடைய நம்பிக்கை நல்லா கொண்டாடணும்னு விருப்பம். அவரை பார்த்தாலே நமக்குள்ள ஒரு எளியவர்களும் இந்த நிலைமைக்கு வரலாமா அப்படிங்கிற ஒரு எழுச்சி, அவரை அந்த தோற்றம் பார்த்தாலே, அந்த இளைஞர் தோற்றத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு உத்வேகம், ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நமக்குள்ளே வரும். நான் சுயமரியாதை தினமாக கொண்டாடலான்னு நினைக்கிறேன். சுயமரியாதை ஓகே. சமூகத்தில் பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் அவர் கொடுத்ததாக இருக்கட்டும், இடஒதுக்கீடு, எல்லா விஷயங்களுமே வந்து சுயமரியாதையை காப்பாற்றினதுனால சுயமரியாதை தினமாக இருக்கு. ஓகே. நான் வந்து முத்தமிழ் தினம்னு கொண்டாடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கலைஞர் வந்து இயல், இசை, நாடகன்ற 3 வகை தமிழ்லையும் வந்து சிறப்பாக விளங்கினார். அதே மாதிரி சமூக நீதி காப்பாளர் தினமாகவும் கொண்டாடினா நல்லாயிருக்கும். சமூக நீதியை பற்றி பேசணும்னு சொன்னால் தந்தை பெரியாரை சொல்லுவாங்க, இந்திய அளவில் பாபா சாஹேப் அம்பேத்கரை சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு தலைவன் தன் மறைகின்ற வரையில் சமூக நீதிக்காக போராடினான், தன் மறைகின்ற வரையில் சமூக நீதியை கட்டி காத்தான் என்று சொன்னால் அதுக்கு தலைவர் கலைஞர் தான். ஸோ மறுபடியும் சமூக நீதி நாள் சொல்கிறீங்க. கலைஞருடைய பிறந்தநாள் ஜூன் 3 எந்த தினமாக கொண்டாடலாம்? நேரு வந்து குழந்தைங்களை அதிகமாக நேசித்தார், அதனால குழந்தைகள் தினம். இவர் அதிகமாக நேசித்ததுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான். தமிழ் உரிமை தினமாக கொண்டாடலாம். தமிழ் உரிமை தினம் இந்த நாளை வந்துட்டு சமத்துவம் நல்லா கொண்டாடலாம். ஏன்னா இது வரைக்கும் இந்தியாவில் யாருமே இப்படி பண்ணது கிடையாது. எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கணுன்றதுக்காக பெரியார் நினைவு சமத்துவபுரம்ன்றதை வந்துட்டு அவரு தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தார். அதனால் இந்த நாளை வந்துட்டு சமத்துவ தினமாக கொண்டாடலாம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே,